ஹாய் ஆண்டி. வாமா உள்ள வா. எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன், உட்காருமா. பரவாயில்ல ஆண்டி, ஒரு மீட்டிங் போகணும், அத பத்தி சத்யா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவரு இல்லையா ஆண்டி? இருக்குமா, மேல துணிக்காய போட்டுட்டு இருக்கான். நான் போய் பாக்குறேன். இருமா, அவனே வந்துடுவான். பரவாயில்ல ஆண்டி, நான் மேல போய் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எங்க திடீர்னு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? இல்ல கீழே வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. நீங்க ஏன் மாடிக்கலாம்? அதனால என்ன, ரொம்ப பொறுப்பா வேலை பாக்குறீங்க போல. நம்ம வீட்டு வேலையை நம்ம தானங்க பாக்கணும். நீங்க கீழே போங்க, நான் வரேன். இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு இந்த ஸ்பாட் ஓகே தான். என்ன விஷயம்? ஆபீஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒன்னும் அபிஷியல் இல்ல, பர்சனல். நேத்து நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. எங்க ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? மைண்ட் தான் சரியில்லை, நிறைய தாட்ஸ். எதை பத்தி? சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நீங்க நான் ஒர்க் பண்ற கம்பெனி ஓனரோட பொண்ணு, நாளைக்கு ஓனர். நான் உங்க கம்பெனில ஒரு எம்ப்ளாயி. அவ்வளவுதானா? ஐயோ சாரிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கீங்கல்ல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு தெரியுமா? இதுக்கு நான் தூங்குறதும் இல்ல, டைமுக்கு சாப்பிடுறதும் இல்ல. இதுக்கான ரீசனை யோசிச்சு பார்த்தா நீங்களா தான் இருக்கீங்க. இல்ல புரியலங்க. எனக்கு சுத்தி வளைச்சு காம்ப்ளிகேட் பண்ண தெரியாது சத்யா. ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். ஐ திங்க். இல்ல என்ன என்ன சொல்றீங்க? எஸ், நான் உங்களை லவ் பண்றேன். என்னங்க திடீர்னு இப்படி? ரீசன் கேட்டா எனக்கு தெரியல. நான் உங்களை பார்த்த அப்புறம், உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாத எமோஷனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். எனக்கே இது புதுசா இருக்குல்ல. என்ன ரீசன் யோசிக்கிறப்ப இந்த எமோஷனலுக்கு லவ் தான் கரெக்டான டேகா மேட்ச் ஆகுதா, கரெக்டான மேட்ச்னு தோணுது. மேரேஜ் பண்ணிக்கலாமா? சடனா வந்து இந்த மாதிரி கேட்டீங்கன்னா எனக்குள்ள லவ் வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க உங்க ஸ்டேட்டஸ்க்கு? என்ன சத்யா, லவ்வுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. சொல்ல போனா நமக்குள்ளேயே எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நீங்க சொல்ற ஸ்டேட்டஸ்ல என்னோட பேரண்ட்ஸோடது. நான் ஒரு நார்மலான பொண்ணு, எனக்கு லவ் வரக்கூடாதா? இல்லங்க, இது எப்படிங்க பாசிபிள் ஆகும்? அது எல்லாம் உங்க பதில்ல தான் இருக்கு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. ஏன்? என்கிட்ட யாரும் இப்படி எல்லாம் பேசினது இல்ல. அதுவும் நீங்க எப்படி சொல்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களோட இன்னசென்ஸ் கூட உங்களை லவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் தான். நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? அது நோ சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். இல்லைங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன். சார், ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவான ஆன்சரை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.